ரோஜா செடியில் தேன். சிறுவர் கதை. ஒரு மிக பெரிய மலையில இருக்கிற காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு வயசான தாத்தாவும் அவரோட குட்டி பேரனும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள போய் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்க வாழுற இடம் மேடு பள்ளம் நிறைஞ்ச மலை பகுதிக்கிறதுனால விவசாயம் செய்ய போதுமான நிலம் அவங்களுக்கு கிடைக்கல. அதனாலவே வேட்டையாடினா மட்டும்தான் அவங்களுக்கு உணவு கிடைக்கும். ஒரு நாள் அந்த மலைக்கு அடியில இருந்த கிராமத்துல மிக பெரிய திருவிழா நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு எல்லாரும் போனாங்க. அந்த குட்டி பையனும் அவனோட தாத்தாவும் கூடவே திருவிழாவுக்கு போனாங்க. அப்போது அந்த குட்டி பையன் ஒரு ரோஜா செடியை பார்த்தான். மலையில இது போல ரோஜா செடி பார்க்காம இருந்த அந்த பையனுக்கு அது ரொம்ப அழகா தெரிஞ்சுச்சு. உடனே அந்த ரோஜா செடியை தன்னோட எடுத்துட்டு போகணும்னு அவன் தாத்தாவிடம் சொன்னான். உடனே தாத்தா ஒரு சட்டியில் நிறைய மண் அள்ளி அதுக்குள்ள அந்த ரோஜா செடியை வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. திருவிழா முடிந்ததும் எல்லாரும் தங்களோட மலை கிராமத்துக்கு திரும்பினார்கள். குட்டி பையன் ரோஜா செடியை வீட்டில் வெளியே நட்டு வச்சான். கொஞ்ச நாள் கழித்து ரோஜா செடி பெருசா வளர்ந்து பல கிளைகள், நிறைய ரோஜா மலர்கள் வந்தன. ஒரு நாள் அந்த ரோஜா செடியில ஒரு பூச்சி இருக்கிறத பார்த்தான். அந்த பையன் அதனை அடிக்க முயன்றான். ஆனால் அந்த பூச்சி அவன் கையில கொட்டிடுச்சு. வலி தாங்க முடியாத குட்டி பையன் தன்னோட தாத்தாவிடம் சொன்னான். தாத்தா பார்த்து சொல்லினார், இது தேன் ஈ. இது பூவுல இருக்கும் தேனே. அதை சேமிச்சு வைப்பது ரொம்ப நல்ல மருந்துயும். உடனே ரோஜா தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி வைத்து அதில் நிறைய தேனீக்கள் வரத் தொடங்கின. காலம் கடந்ததும் அந்த தேனீக்கள் தேன் சேமிக்க ஆரம்பிச்சாங்க. அளவுக்கு அதிகமா பெருகிய தேனீக்கள் கிராமத்துல இருக்கும் செடிகள் எல்லாத்துலவும் தேன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சில குழந்தைகள் கூட கொட்டிடுச்சுங்க. இதனால் கோபமான கிராமத்துக்காரங்க அந்த தாத்தாவிடம் சண்டை போட்டாங்க. அப்பதான் கிராமத்துல மிக பெரிய தொற்றுநோய் வர ஆரம்பிச்சுச்சு. காட்டுல மூலிகைகளை வச்சு வைத்தியமும் அனைவருக்கும் குணமில்லை. நோய் ஆரம்பித்ததும் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேட்டைக்கு சரியாக போக முடியாமல் வீட்டுல பட்டினி இருந்தாங்க. இதை கேட்ட குட்டி பையன் மூலிகை மருந்தோடு தேன் கலந்து கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் வைத்தியம் செய்யலாம் என்று நினைச்சான்.